ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு ஆடியோ புக்காக யூடியூப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தரின் கதை. இவர் பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி பிலாஜி குரவ். இந்த பாலாஜி பிலாஜி குரவ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர். இவருக்கும் சரி, இவருடைய அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாபாவை பார்த்துருக்காங்க. இப்போது இவங்களுடைய வம்சாவளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொருளும் இவங்க வீட்டில் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோங்க. ஃபஸ்ட்டு பாலாஜி பிலாஜி குரவ் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி ஷீரடிக்கு வராங்க, எப்படி அவங்களுக்கு பாபா கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். 1912 1912 என்ன நடக்குதுன்னா, நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். 1909க்கு அப்புறம் தான் ஷீரடிக்கு நிறைய பக்தர்கள் வந்தாங்க. பாபாவுடைய புகழ் உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஷீரடி ஒரு தேன்கூடு போல பக்தர்கள் கூட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது 1912 ரொம்ப பக்தர்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஷீரடியில் பார்த்திங்கன்னா ராமநவமி, குரு பூர்ணிமா, இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபங்க்ஷன் அப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணுங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பார்த்திங்கன்னா பாஜந்தி. அந்த பாஜந்தின்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிபி, அந்த இதை நான் எப்படி சொல்லலாம்னா, அரசர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்களுடைய சிப்பாய்கள் அந்த அரசவையிலையோ இல்லாட்டின்னா அந்த அரசவையோடைய அந்த பில்டிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஊதுவாங்க. இப்போது போர் நடக்கும் போதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த சவுண்டு கேட்காது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய பேர் தான் பாஜந்தி. இந்த பாஜந்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவர் பார்த்திங்கன்னா பாலாஜி பிலாஜி குரவுன்னு சொல்கிறோம்ல, அவருடைய அப்பா. அவங்க அப்பா பேர் பார்த்திங்கன்னா பிலாஜி தாதா குரவ். இந்த பிலாஜி தாதா குரவ் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஷிரடி சுற்றி இருக்கிற மக்கள்லேயும் இந்த பாஜந்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிற ஒரே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிலாஜி தாதா குரவ். இந்த பிலாஜி தாதா குரவ் பார்த்திங்கன்னா கொராலே ஷீரடியிலேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குங்க. அந்த கொராலேலேருந்து அவர் ரகாத்தாலேருந்து ஷீரடி வருவார். ஷீரடி பாபாவுடைய ஷீரடியில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க வர்றவர் இவர் தான். இவரை யார் கூப்பிடுவாங்கன்னா தாத்தியா கோட்டை பாட்டில் தான் கூப்பிடுவார். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணமாய் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய முறை கூப்பிடுவாங்க. பாபாவை மகாராஜா பார்த்தவங்க. அப்போ மகாராஜாவுடைய விழா நடக்கும்போது அதுக்கு இந்த பாஜந்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும். அதுக்கு சரியான ஆள் பிலாஜி தாதா குரவ் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் நிறைய முறை கூப்பிடுவாங்க. தாத்தியா கூப்பிடுவார். இவங்க 2 பேரும் சேர்ந்தும் கூப்பிடுவாங்க. ஷீரடியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். சிவராத்திரி, அது மட்டும் இல்லாமல் பாபா நடத்துனது பார்த்திங்கன்னா அவர் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தது உருஸ். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ராமர் பிறந்த தினத்தை ராமநவமியாக கொண்டாடப்பட்டது. அதுக்கடுத்து குரு பூர்ணிமா, இப்படி பல ஃபங்க்ஷன்ஸ் பாபா இருந்த காலத்திலே கொண்டாடப்பட்டுச்சு ஷீரடி மக்களால். அப்போது அந்த விழா நாட்களில் விழா கோலமாக இருக்கும்போது ஷீரடியில் இவர் தான் அந்த பாஜந்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பார். வாசித்தது மட்டும் இல்லாமல் இவர் திரும்பவும் இங்கேருந்து நேராக அவருடைய கிராமத்துக்கு, கொராலே கிராமத்துக்கு போவார். இவர் தான் பிலாஜி தாதா குரவ். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, 1912 இரவு நேரம் அவங்க மனைவியும் பிலாஜி தாதா குரவ் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பிலாஜி தாதா குரவோடைய மனைவியோட கனவுல பார்த்திங்கன்னா பாபா வரார். பாபா என்ன செய்கிறாருன்னா 8 காயின் கொடுக்குறாரு. அம்மா இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 8 நாணயங்களை கொடுக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 8 நாணயங்களை கனவுலேயே வாங்குறாங்க. கனவுலேயே வாங்கி அவங்க சொல்கிறாங்க, பாபா எனக்கு இந்த 8 நாணயங்களை விட எனக்கு நீங்கள் உடுத்தின துணி எனக்கு வேணும் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்னு கனவுல சொல்லிடுறாரு. ஏன் அவங்க துணி கேட்டாங்கன்னா, பாபாவை வந்து இவங்க பார்க்க போகிறப்போ அவங்க கணவரோட அந்த பாஜந்தி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போவார்ல, அப்போ இவங்களும் கூட போவாங்க. இவங்களுடைய குழந்தைங்கள்லாம் ஷீரடி போவாங்க. போகிறப்பெல்லாம் அவங்க துவாரகமாயில பார்ப்பாங்க. பாபா வந்து நிறைய பக்தர்களுக்கு அவர் போட்டிருந்த கஃப்னி எல்லாத்தையுமே கலத்தி கொடுப்பாரு. அப்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, பாபா பயன்படுத்தின அந்த துணி நமக்கு வேணும், நம்ம வீட்டில் பூஜை ரூமில் பத்திரமா வச்சுக்கிறோன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து கேட்க முடியாது. ஆனால் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனவுல போய் 8 காயினை கொடுக்குறாரு. கொடுத்து 8 நாணயத்தை வச்சுக்கோப்பான்றாரு. ஆனால் அவங்க வந்து எனக்கு 8 நாணயங்கள் விட எனக்கு உங்களுடைய துணி வேணும் பாபான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, சரியான நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த குடும்பத்துக்கு அந்த பிலாஜி தாதா குரவ் அவங்களுடைய மனைவிக்கு எப்போ பாபா கனவுல வந்தாரோ, கனவுல வந்து அந்த 8 நாணயங்களை கொடுத்தாரோ, அப்போ இருந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டமே கிடையாது. பண கஷ்டமே இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்புறம் தாத்தியா கோட்டை பாட்டேல் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் கொராலே கிராமத்தில் இருக்கிறத விட ஷீரடிக்கு வந்துருங்க. ஷீரடியில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் வந்து கோவில்கள் இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழா குழு, விழா கமிட்டின்னு சொல்லுவாங்களே, அது போல் ஷீரடியிலையும் ஒரு விழா கமிட்டி குழு இருக்குது. அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தியா கோட்டை பாட்டில் இந்த பிலாஜி தாதா குரோவை வந்து ஆட் பண்ணுறாரு, சேர்க்குறாரு. நீங்கள் இந்த குழுவில் நீங்களும் ஒரு மெம்பர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு மெம்பராக இருக்கீங்க, அதனால நீங்கள் கொராலே போக வேணாம், ஷீரடியிலே இருங்க. ஷீரடியிலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது, நிறைய பக்தர்கள் ஒரு கூட்டம் கூட்டமாக பாபாவை பார்க்க வராங்க, அதனால நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், இங்கேயே இருங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து அவரும் அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலே இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1912 வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு மொத்த குடும்பமும் ஷீரடிக்கு வந்துடுறாங்க. கொராலே கிராமத்திலேருந்து ஷீரடிக்கு வந்துடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாஜந்தின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசிக்கிறாரு பிலாஜி தாதா குரவ். அந்த மொத்த குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் பேர் தான் பாலாஜி பிலாஜி குரவ். ஆக்சுவலாக அவங்க அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா பிலாஜி தாதா குரவ். அவங்க அப்பா பேரை வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 2வது பையனுக்கு பாலாஜின்ற பேரை மட்டும் முன்னாடி வச்சுட்டு இந்த பிலாஜி குரவை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரும். பாலாஜின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வைக்கிறாங்க. பின்னாடி வந்து அப்பாவுடைய பேர் பிலாஜி குரவ், அதை சேர்த்துடுறாங்க. ஸோ இவருடைய பேர் பாலாஜி பிலாஜி குரவ். இந்த பாலாஜி பிலாஜி குரவ் என்னன்னா, இவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. ஏன்னா 1912 பாபா மகா சமாதி அடைகிற 1918 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் இவர் வந்து பாபா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த பாலாஜி பிலாஜி குரவ். இந்த மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக ஷீரடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அஸ்பர் சாய் சச்சரித்ராவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்டோபர் 15, 1918 பாபா வந்து பார்த்திங்கன்னா மகா சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாலாஜி பிலாஜி குரவ் அவங்க மொத்த குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த செய்தி தெரிய வருது, பாபா வந்து அவருடைய பிராணம் பிரிஞ்சிருச்சு, அவர் பூத உடலை விட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோனையும் இவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டு ஓடுறாங்க. ஷீரடியில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து நேராக துவாரகமாய்க்கு ஓடுறாங்க, பாபான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போது ஷீரடி மக்கள் எல்லாருமே அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் அழுகிறாங்க, ஓடுறாங்க, ஓடி போய் பாபாவை பார்க்கணும், பாபாவோட துவாரகமாய்க்கு போகணும்னு சொல்லி எல்லாரும் போகிறப்போ அதில் ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம்
பிலாஜி தாதா குரவ், அவருடைய பையன் பாலாஜி பிலாஜி குரவ், அவங்க மனைவி பிலாஜி தாதா குரவோடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து உள்ளே போனால் துவாரகமாயில் பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பூத உடலை வந்து ஒரு கட்டிலில் வச்சுருக்காங்க. அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மியூசியத்தில் இருக்குங்க. ஆனால் அந்த கட்டிலுக்கு மேலே இப்போ ஒரு பெட்டெல்லாம் இருக்கும். ஆனால் பாபா வந்து எந்த ஒரு பெட்டும்லாம் பயன்படுத்தலை. வினிமா எங்களுக்கு காட்டினப்பையும் அந்த கட்டிலில் வந்து பெட்டெல்லாம் கிடையாது. இப்போ எங்கேருந்து அந்த பெட்டு வந்துச்சுன்னே தெரியலை. ஆனால் அங்கே ஒரு கட்டில் இருக்கும், அது மியூசியத்தில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த கட்டிலில் வந்து பாபாவை வந்து படுக்க வச்சுருக்காங்க. அவருடைய பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிலில் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரைட், அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத உடலுக்கு நம்ம கொடுக்கணும். அதுபோல் ஹிந்து தர்மப்படி என்ன செய்யணும்னா அவங்க வந்து அந்த பூத உடலுக்கு வந்து அந்த பூத உடலை வந்து குளிக்க வைக்கணும், தண்ணி ஊற்றணும். ஏன்னா அது வந்து மயானக்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பூத உடலை வந்து சுத்தம் பண்ணணும். அப்போது பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி புனித நீர் வந்து அவருடைய உடலுக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவர் உடுத்திருக்க அந்த கஃப்னி, அவருடைய லங்கோட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கலத்தி அங்கே ஓரமாக வச்சுருக்காங்க. வச்சுட்டு பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி தண்ணியை கொடுக்குறாங்க அந்த பூத உடலுக்கு. அதை பார்த்த பிலாஜி தாதா குரோவோடைய மனைவி அப்படியே கண் கலங்கி அழுகிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாபாவுடைய பூத உடலை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பாபாவுடைய மகா சமாதி சாப்டரில் இருக்கும். இதில் என்ன நடக்குதுன்னா இந்த பிலாஜி தாதா குரோவுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1912 பாபா வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து என்ன செஞ்சிருப்பாரு, 8 நாணயங்கள் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன கேட்பாங்க, பாபா எனக்கு நீங்கள் உடுத்தின துணி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, அந்த நேரத்தில் ஞாபகம் வருது. துவாரகமாயில் என்ன நடக்குதுன்னா பாபாவுக்கு வந்து அவர் கடைசியாக பயன்படுத்தின அந்த லங்கோட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஓரமாக இருக்குங்க. அந்த இடத்துல துவாரகமாயில் எங்கேயோ ஓரமாக வச்சுருக்காங்க. ஏன்னா பாபாவை குளிப்பாட்டி இருக்கிறதுனால ஈரமாக இருக்குது. அந்த லங்கோட்டு இதெல்லாமே வந்து கஃப்னி எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுருக்காங்க. அதை பார்த்து அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் பாபாவுடைய ஞாபகம் வந்து பாபாவை சாஷ்டாங்கமாக அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் கடைசியாக பயன்படுத்தின பாபாவுடைய லங்கோட்டி, அந்த லங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கிற அந்த லங்கோட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாபா கடைசியாக பயன்படுத்தின கஃப்னி வந்து பார்த்திங்கன்னா கிழிக்காமல் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூத உடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிஃபாக இருக்கும், கை காலெல்லாம் அசைக்க முடியாது. ஆனால் பாபாவுடைய பூத உடலுடைய கைகள் கால்கள் எல்லாம் அசைக்க முடிஞ்சு ன்றதை வந்து சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த கடைசியாக பயன்படுத்தின கஃப்னியை வந்து கிழிக்காமல் பாபாவுடைய பூத உடல்லேருந்து எடுத்தாங்கள்ல, அந்த கஃப்னி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீமான் பூட்டி கிட்ட இருக்குங்க. பூட்டி கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த லங்கோட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா பிலாஜி தாதா குரோ அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா பாபா அவர் சொன்னது போல் அவர் என்ன சொன்னார், உனக்கு சரியான நேரத்தில் துணி கிடைக்கும்னு சொன்னார். அதே போல் பாபா அக்டோபர் 15, 1918 மகா சமாதி அடைஞ்சோனையும் பாபா கடைசியாக பயன்படுத்தின அந்த லங்கோட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. இதுக்கடுத்து காலங்கள் மாறுது. அவங்களுடைய வம்சாவளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜந்தின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிச்சுக்கிட்டே வர்றப்போ என்ன நடக்குதுன்னா பாலாஜி பிலாஜி குரவ், இந்த பாலாஜி பிலாஜி குரவ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து 1922 வந்து ஷீரடி சன்ஸ்தான் உருவாகுது. ஷீரடி சன்ஸ்தான் உருவாகும் போது இவர் தான் வந்து முதல் கேஷியராக ஷீரடியில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து ஷீரடியோடைய முதல் கேஷியராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த லங்கோட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இவங்களுடைய வீட்டில் இருக்குங்க. இவங்க வீட்டில் அந்த லங்கோட்டி மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து பாபாவோடைய பழைய படங்கள் பார்க்கலாம். அந்த பழைய படங்களில் ஒரு அரிய படம் இருக்கும். என்னன்னா பாபா வந்து லெண்டிபாகுக்கு போவார். போகும்போது
பூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி நிமோன்கர் இவங்க எல்லாம் பாபாவை கூப்பிட்டுக்கிட்டு போவாங்க. பின்னாடி ஒருத்தவர் பாவோஜி ஷிண்டேன்றவர் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு போவார். அப்போ பாபா என்ன செய்வார்னா, ஒரு வீட்டில் அந்த வீட்டோடைய செவுத்துல சாஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி தன்னுடைய கால்கள் ரெண்டையும் வச்சிருப்பார். நீங்கள் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும், பாபா அம்பர்லா பிக்சர்னு அடிச்சிங்கனாலே வரும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஞ்சு நிற்கிறார் பார்த்தீங்களா ஒரு வீடு. அந்த செவுரு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீடுனா நம்மளுடைய இந்த பாலாஜி பிலாஜி குராவ் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பையன், அவங்களுடைய வீடு. பிலாஜி அவங்க அப்பா பேர் பிலாஜி தாதா குராவ். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவங்க அப்பா பேர் பிலாஜி தாதா குராவ், அவங்க பையன் பேர் பாலாஜி பிலாஜி குராவ். சரிங்களா? இந்த பிலாஜி குடும்பத்தோடைய வீட்டில் தான் பாபா வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு நிற்கிறாரு. கிருஷ்ணர் போல கால் இருக்கும். அதனால என்ன நடக்குதுன்னா, அவர் முதல் தடவை அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவருடைய பொற்பாதங்கள் ரெண்டையும் அவர் வைக்கிறதுனால அந்த இடத்த வந்து யாரும் மிதிச்சிடக்கூடாது, அந்த இடத்துல யாரும் வந்து எந்த தவறுதலாக மிதிச்சிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிலாஜி குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் நின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகை மாதிரி செய்கிறாங்க. அந்த பாதுகை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பாதுகா. பாபா இருந்த காலத்தில் பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 பொற்பாதங்கள், அவருடைய பொற்பாதங்களுக்காக 2 கல் பாதுகை செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு கல் பாதுகை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இருக்குங்க. இப்போ இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க, பெரிய கடைகள் வந்துருச்சு, லாட்ஜ் வந்துருச்சு. இன்றைக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கல் பாதுகையை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த கல் பாதுகையை நீங்கள் தொடும்போது நீங்கள் உணரலாம், பாபா வந்து இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் மாதிரி காலை வச்சாரு, இந்த வீட்டில் தான் சாஞ்சு நின்றாருன்னு நீங்கள் பழைய நினைவுகளுக்குள்ளே போகலாம். இந்த கல் பாதுகை இங்கே தான் இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லங்கோட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாபா படத்தில், துவாரகமாய் பாபா படத்தில் இந்த லங்கோட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. இந்த லங்கோட்டியும் இருக்குங்க. இந்த லங்கோட்டியை பற்றியும் இந்த பாதுகையை பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாலாஜி பிலாஜி குராவ், இந்த பிலாஜி குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்த பிலாஜி குடும்பத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அந்த பாதுகையை நம்ம காட்ட போகிறோங்க. அந்த பாதுகையை நீங்கள் பார்க்கலாம், அந்த கல் பாதுகையை பார்க்கலாம். அந்த கல் பாதுகையை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லங்கோட்டி இருந்துச்சுல, அந்த லங்கோட்டியையும் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கரெக்டாக இந்த வீடியோவில் இந்த ஆடியோ முடிகிறப்போ நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஒரு பக்தை அவங்களுக்கு வந்து பாபாவுடைய கஃப்னி வேணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி கடைசியில் கிடச்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த குடும்பமும் பாபாவுக்கு எப்படிப்பட்ட பாஜந்தின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பாபா வந்து அவங்க வீட்டுக்கு செவுத்தில் சாஞ்சு நின்று கிருஷ்ணர் மாதிரி காட்சி கொடுத்தாரு ஊர் மக்கள் எல்லாருக்குமே. அதனால அங்கே வந்து ஒரு பொற்பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல் பாதுகை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லங்கோட்டி. இப்படி ஒரு அருமையான கதை இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த பாதுகையை பற்றி நம்ம சொன்னதில்லை, இந்த லங்கோட்டியை பற்றி சொன்னதில்லை. இன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாபா. 2வது நபர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அன்பு வினியம்மா தான். நான் அவங்க கூட நிறைய தடவை ஷிரடி வாக் அவங்க கூட நான் நடந்து போகிறப்போலாம் அவங்க வந்து இந்த இடத்துக்கு வர்றப்போ அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த இடத்தோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் டீட்டெயில்டாக சொன்னதே இல்லை. இன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் பாபாவும் அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபா அற்புதத்திலிருந்து நம்ம சந்திக்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்தா. ஐயா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. एक मिनट अरे हाँ हम
ऊपर बैठो ஐயோ நீங்க மேல உட்காருங்க அப்புறம் போட்டோம் तो एकदम बताते हैं तुमको ये। हाँ चल சரி बाबा का नंबर बोल बताओ। ये बाबा का नंबर बता। बाबा का कमरे का बाबा ये 19 से 18 साल गुजर होता है ना, हाँ ये बाबा का दफन करता है, जूना फेंक देता है, नवा डालता है वो नंबर वाले बाबा का कमरे का। 100 पान निकालो भैया, इसको 100 पान निकालो। हाँ 1 मिनट 100 पान 100 पान निकालो। इसको फोटो है पुराना माहिती है, हिंदी में है सब वाटर। ஓகே தேங்க் யூ ये मेरा पिताजी का फोटो है, பாலாஜி பிள்ளாஜி ये शंकर जोगस। हम अब तो वो ऐसा ही और पैर में सुनिए பாலாஜி பிள்ளாஜி குரு हाँ बालाजी पिलाजी गुरु का पिताजी गुरु का लड़की है मेरी, हाँ लड़की है लड़की है। कितना लड़का लड़की है वो? और चार लड़के हैं। मेरे को बहनी 4 है, 4 लड़का नहीं है। लड़का नहीं है नहीं, 4 सही 4 பெண்ணுங்க सही ம் 4 பேர்ல हाँ, लड़का नहीं। लड़का नहीं है। आप तो इधर रहते और दूसरा तुम्हारा सिस्टर लोग ये मेरा फैमिली इधर फोटो ना எடுத்து है, கொடுங்க வெளியே இருக்கு नगर पालिका के पास ना हाँ बड़ा बिल्डिंग है 3 मंजिली, हाँ हाँ इधर सब रहता है। अगर पढ़ोगे हाँ 2 लड़के है ना मेरे को, 2 बहू 2 लड़के इधर रहते हैं। हाँ ये देता है ना किराया देता है। अब इधर अकेले रहते क्या? हम ये कहीं रहते पण है, अब अभी भक्त लोग आता है किराया देता है। हाँ 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 4 मंजिली है ना, 4 हाँ ऐसी। ऐसी हाँ ஐசினா 80 ஏஜ் 80 years ओम साई श्री साई जय जय साई 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 ओम साई श्री साई जय जय साई।